வெல்கம் டு உள்ள மகிழும். ஆயிலே இல்லாம ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. என்னது ஆயிலே இல்லாமலா, அது எப்படி பண்ணுவீங்கன்னு கேப்பீங்கல்ல. நான் இதுக்கு வாழை இலையை யூஸ் பண்றேன். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது ட்ரெடிஷ்னல் மசாலா நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது எங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி. நீங்க வெறுமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு ஒரு மசாலா பிசைஞ்சு அதை எண்ணெயில போட்டு வறுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா வரும், டேஸ்டும் அருமையா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 300 கிராம் வஞ்சிர மீன், 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ல இருந்து 5 பல்லு பூண்டு. பூண்டு ஃபிளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலனா நீங்க 2 பல்லு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். முதல்ல மீனுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் அரைக்க போறோம். இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். நீங்க மீன் கூட தயிர் சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா புளி தண்ணிய கரைச்சுக்கோங்க. அதாவது புளி தண்ணி கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதை கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவோட மிளகா, தனியா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலாவை மீன் மேல தடவி எடுத்துக்கலாம். பாருங்க, 300 கிராம் மஞ்சள் மீன் எடுத்திருக்கேன். மீன் மேல மசாலாவை தடவிடலாம். நல்லா ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த ஓரத்துல எல்லாம் நல்லா படுற மாதிரி ஈக்குவலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நான் ஒரு செட்டு மட்டும் இப்ப பண்ணி காட்டுறேன். 3 மீனை வச்சு வாழையில மடிச்சு அது ஒரு செட்டா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க 3 பேக்கெட் பண்ணி தவால போட்டு ஒன்னா கூட வேக வச்சிடலாங்க. அது உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமா முடிஞ்சிடும். வாழை இலைய சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல அதுல 3 மீன் துண்டை வச்சு ஃப்ரை பண்ண போறேன். இப்படி ஒண்ணு பக்கத்துல ஒன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாழை இலையை மடிக்கும் போது முதல்ல உள்பக்கம் 2த்தையும் இப்படி மடிச்சுக்கோங்க. வெளியில மடிக்கும் போது ஒண்ணு இந்த பக்கமும் இன்னொரு சைடு அந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. அப்ப 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலா மீன் நல்லா வெந்து வரும். இலையில இருந்து மீன் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. இப்ப இலையில கட்டி வச்ச மீனை தவால போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் தவாவை விட நீங்க இண்டோலியம் தவாவோ இல்ல இரும்பு தவாவோ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைலாம் ரொம்ப டேஸ்டா வருங்க. இப்ப இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுறேங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மீன் ரொம்ப சீக்கிரமா ஹார்ட் ஆயிடும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இதை திருப்பி விடுறேன். வாழை இலை நல்லா கலர் மாறிட்டு சுருங்கி வந்திருக்கு. இப்ப இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க மூடி போட்டு. இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்குங்க. இப்ப மீன் உள்ள பிரிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். உள்ள இருக்க அந்த மசாலா செவந்து வரணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் மூடி இல்லாம திரும்பி அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் மூடி இல்லாம வேக விட போறோம். இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். எண்ணெயே இல்லாம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு அந்த மீன். அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது நீங்க ரெகுலரா சாப்பிடுற மசாலாவை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.